புனித கஸ்பர் பெர்டோனி. இவர் சீனா நாட்டின் விசுவாசத்தின் பாதுகாவலர் ஆவார். இவர் 1777 ஆண்டு இத்தாலியின் வெரோனா நகரில் பிறந்தார். கஸ்பர் ஏழைகளின் ஆன்ம வழிகாட்டியாகவும் கத்தோலிக்க பணியகம் ஒன்றில் திருச்சபையின் வரலாற்றை பற்றி எடுத்துரைப்பவராகவும் இருந்தார். பின்னர் கனானிய துரோரஸ் சபையில் கல்வி கற்றுக் கொடுத்தார். அச்சபைக்கு தேவையான எல்லாவித உதவிகளையும் செய்தார். பின்னர் கிறிஸ்துவின் திருக்காயம் என்று அழைக்கப்படும் சபையை தோற்றுவித்தார். பல ஆயர்களின் உதவி கொண்டு அச்சபையை வளர்த்தெடுத்தார். இவர் தன் மறை மாவட்டத்தில் மிஷனரியாக வேலை செய்து பல மாவட்டங்களில் ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்து பலரை தன் சபையில் சேர்த்து பணியாற்றினார். 1855 ஆண்டு இவரின் சபை பாப்பரசரின் அங்கீகாரம் பெற்ற சபையாக அறிவிக்கப்பட பரிந்துரை செய்யப்பட்டது. திருத்தந்தை 9 பயஸ் அவர்களால் 1925 ஆண்டு ஜூன் 23 நாள் பாப்பரசரின் அங்கீகாரம் பெற்ற சபையாக அறிவிக்கப்பட்டது. இவர் இறக்கும் வரை பல ஆண்மக்களுக்கு ஆன்ம வழிகாட்டியாகவே திகழ்ந்தார். இவர் சீனா நாட்டில் மறைபரப்பு பணியை வளர்க்க பெரும் பாடுபட்டார். இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையால் பலரின் மனக்காயங்களை போக்கி வழிகாட்டியாகவே திகழ்ந்தார் புனித கஸ்பர். இவரை போல நாமும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக வாழுவோம். அதன் வழியாக இறைவனின் இறையருளை நிறைவாய் பெறுவோம். புனித கஸ்பர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.